உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கலைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஃபியர், நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் தினமும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா? ஆனால் ஒரே ஒரு சின்ன பழக்கம் உங்ககிட்ட இருந்தால் போதும், ஒரே ஒரு உணர்வு இருந்தால் போதும், உங்கள் வாழ்க்கையை ஃபுல்லாக அது சேஞ்ச் பண்ணும். அது என்னன்னு தெரியுமா? அதுதான் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இந்த வீடியோவில் நன்றி உணர்வுனா என்ன, அது எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுது, ஏன் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மட்டும் எல்லாருமே இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி உணர்வுனா என்ன? நன்றி உணர்வுனா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம ஃபீல் பண்ணி உணர்ந்து அப்ரிஷியேஷன் கொடுக்கறது தான் நன்றி உணர்வு. பணம் அதிகமாக இருந்தால் தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவுக்கு, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, உங்களை நேசிக்கும் சில நபர்களுக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கை எனர்ஜியாக மாற ஆரம்பிக்கும். பல செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸில் கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியமான ஒரு டூலாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மைண்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ணுதோ அதுதான் நம்ம லைஃப்பில் அதிகமாக க்ரோவாக ஆரம்பிக்கும். சரி, இந்த நன்றி உணர்வு எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுது? இந்த நன்றி உணர்வு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் தாட்ஸ் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தினமும் இல்லாத மட்டும் நினச்சிட்டே இருக்கீங்க, அப்போ மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸை தான் க்ரியேட் பண்ணும். எப்போ உங்ககிட்ட இருக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் மைண்டு காம் ஆகும். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கெல்லாம் நன்றி உணர்வு சொல்லுங்கள். கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் அனெக்சிட்டியை குறைக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, நன்றி உணர்வு பயத்தை விட பீஸை அதிகப்படுத்தும். நன்றி உணர்வு இல்லாமல் இருந்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவீங்க. அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப அமைதியான பர்சனாக மாறிடுவீங்க. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மன நிம்மதி வேணும். அந்த மன நிம்மதி கிராட்டிடியூடால் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு எல்லாம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. ஏன்னு தெரியுமா? அவங்க அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கிறனால தான். நன்றி சொல்கிற மனிதர்கள் பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்துலேருந்து அவங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக மாறுற மாதிரி தெரியும். காலையில் உங்கள் டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, சூரியனை பார்க்கறதுலேருந்து, ஒரு கப் காஃபி குடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணி பாருங்கள், நன்றி சொல்லி பாருங்கள். எல்லாத்தையும் பிளஸ்ஸிங் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும். சரி, எல்லாருக்கும் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கிறது. உங்கள் கூட இருக்கிற நபர்களை ஃபர்ஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அவங்க உங்களுக்காக செய்கிற சின்ன சின்ன உதவிகளுக்கெல்லாம் நீங்கள் மனசார தேங்க் பண்ணுங்கள். அவங்க நல்லா இருக்கணும்னு மனசுக்குள்ளேயே ப்ளஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்கக்கிட்ட இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு மாற்றம் தெரியுதுன்னு. நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் இருப்பதற்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பு எனர்ஜி அதிகரிக்க ஆரம்பிக்கும். திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காங்க, நன்றி மறக்கக்கூடாது அப்படின்னு. நன்றி உணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உறவுகளில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அப்படி ஒரு வேளை பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்களே கிராட்டிடியூட் மூலமாக ஹீல் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு, அபாண்டன்ஸ் மைண்ட் செட் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் தொடர்ந்து எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மைண்டு ஸ்கேர்சிட்டி ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ஆனால் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னிடம் ஏற்கனவே நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கும் போது உங்களோட மைண்ட் செட் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுவே நீங்கள் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஏற்கனவே நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சாவே உங்களோட மைண்ட் செட் பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு, மேனிஃபெஸ்டேஷன் பவர் எப்படி அதிகரிக்கிறதுன்னு. மேனிஃபெஸ்டேஷனோட பிக்கஸ்ட் சீக்ரெட் என்னன்னு தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறது தான். அதனால தான் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டீச்சர்ஸ்லாம் ஃப்யூச்சர் கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சதுக்கு நன்றி, ஆல்ரெடி கிடைச்ச மாதிரி நீங்கள் ஜாப்க்கு நன்றி சொல்லணும்.
என் சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு நன்றி. இப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு மேனிஃபெஸ்டாக மாறும். தினமும் நன்றி உணர்வை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டெய்லி ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி 3 விஷயங்களுக்கு நன்றி எழுதுங்க. எக்ஸாம்பிளுக்கு, இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்ச நல்ல சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களோட ஃபேமிலி ரொம்ப சேஃபாக இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த சிம்பிள் ப்ராக்டிஸ் உங்களோட மைண்டை பாசிட்டிவ் டைரெக்ஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணும். மிரர் முன்னாடி கூட நீங்கள் கிராட்டிடியூட் சொல்லணும். இது செகண்ட் டெக்னிக். கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்து சொல்லுங்கள், என் வாழ்க்கைக்கு நன்றி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என்னிடம் நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு. இந்த அஃபர்மேஷன் தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணும். நெக்ஸ்ட்டு, மார்னிங் கிராட்டிடியூட். காலையில் எழுந்த உடனே ஃபோனை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 30 செகண்ட் கிராட்டிடியூடை ஃபீல் பண்ணுங்கள். இந்த நாள் எனக்கு ரொம்ப பிரகாசமான நாளாக நடந்ததுக்கு நன்றி, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் ரொம்ப எனர்ஜியாக ஆக்டிவாக இருந்ததுக்கு நன்றி, நான் நல்ல வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போகிற விஷயங்களுக்கு அந்த டே ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் கிராட்டிடியூடை சொல்லுங்கள் அண்ட் எழுதுங்க. ஃபைனலாக வாழ்க்கை பர்ஃபெக்டாக ஆகணும் அப்படின்னா நன்றி சொன்னீங்கன்னா போதும். நன்றி சொல்ல ஆரம்பித்தாவே உங்கள் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். நன்றி உணர்வு ஒரு சாதாரண ஹேபிட் இல்லை, அது ஒரு சக்தி. நீங்கள் எதுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு க்ரோவாக ஆரம்பிக்கும். அதனால் இல்லாத நினச்சி கவலைப்படதை விட்டு இருக்கிறத உணர்ந்து நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பிரபஞ்ச சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.